அந்த வயசுல விளையாடுறதுக்கான இடமே கோவிலா இருந்தது. நாங்கள் இன்னைக்கு ஆண்டாளம்மா எங்கேயோ போயிட்டா, பயங்கர பிஸியாகி போலீஸ் செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காரு, Z+லாம் போட்டிருக்கா எங்கள் ஆண்டாளுக்கு. நம்ம ஊருக்கு போனாலே சார் யார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா, இப்போ டிவிலெலாம் வருவானேப்பான்னு சொல்லி தான் நம்மளே உள்ளே போக வேண்டியிருக்கு. அவ்வளோ ஃபுல் செக்யூரிட்டி. ஏன்னா எங்கேயோ யாரோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலையும் ஏதாவது செய்யணும்னு பேசியிருந்தாலாம். அது மாதிரி அதனால எக்கச்சக்க பாதுகாப்பு. ஆண்டாள் யாரையுமே கைவிட்டதில்லை. அவள்கிட்ட போய் நின்னா வரப்பிரசாதி இன்னைக்கு பேசுகிற இந்த தேசியமும் தெய்வீகமும் அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படையான தாய். அவள் பூமி தாய். நம்ம பார்க்குறோம், அஷ்டலட்சுமி சொல்கிறோம். அதில் இவ துளசி செடியிலிருந்தே கிடைச்சவங்கனால ஒரு பூமியோட ஒரு அங்கமாகவே பார்க்கக்கூடியவர். நீலாதேவி, பூமாதேவி எல்லாமே அவளை சொல்லும். நிறைய சொற்பொழிவுகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வாசல்ல சொற்பொழிவு பண்ணாதவரே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் சொற்பொழிவு பண்றவரே கிடையாது. அப்படி பார்த்துக்கணும். அப்படி ஒருத்தர் பாக்கிறேன். நீங்க யார் யாரெல்லாம் சொல்லுங்க, தீரன்லேருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொற்பொழிவு. அடுத்த அதிர்ஷ்டம் பாருங்க, என்னுடைய வீடு 51 ஆண்டாள் சன்னதின்னு இருந்ததுனால அவங்க எல்லாருமே சிரம பரிகாரம் பண்றதுக்கு எங்களுடைய வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஸோ அந்த கோவில் வாசல்ல பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் தான் கொட்டகை போட்டு அங்கே சொற்பொழிவு நடக்கும். அந்த மைதானத்தை ஒட்டி முதல் எங்களுடையது ரொம்ப பெருசு. அப்போ எல்லாருமே அது டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது நாதஸ்வர கச்சேரியாக இருக்கட்டும், அல்லது சொற்பொழிவுகளால் உபன்யாசங்களாக இருக்கட்டும், பரம வைதிகால் உட்பட எங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய பெரிய தபஸ்னால பல திருப்பதி திருதண்டி சின்னஜீயர் சுவாமி உள்பட, எத்திராஜஜீயர் உள்பட, ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டி வச்சவர் உள்பட பெரிய பெரிய ஜீயர் சுவாமிகள்லேருந்து எல்லாருமே எங்களுடைய வீட்டில் இருந்திருக்கிறாங்க.